ஸோ மார்ஸில் சேட்டலைட் அனுப்பி அது மூலமாக மார்ஸோட வெதரை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சேட்டலைட் இப்போ மார்ஸோட ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம மார்ஸ்லேருந்து வெதர் ரிப்போர்ட்ஸை எதிர்பார்க்கலாம். என்னடா பாஸ் லாக்ஹீட் மார்ட்டின்காரன் சொதப்பிட்டான். அவன் வந்து யூஎஸில் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற இம்பீரியல் சிஸ்டமில் வந்து அந்த யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்கான், நம்பர் டேட்டா வேல்யூலாம். நம்ம அதை வந்து எஸ்ஐ யூனிட்ஸில் வந்து சேட்டலைட்டில் என்டர் பண்ணிட்டோம். இப்போ இதனால வந்து மார்ஸில் இருக்க சேட்டலைட்லேருந்து சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. ட்ரஸ்ட் இந்த மீட்டிங்கில் முக்கியமாக இன்னொரு விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். ஒழுங்காக ஒரு யூனிட் சிஸ்டமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1999 உண்மையிலே லாக்ஹீட் மார்ட்டினும் நாசாவும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணாங்க மார்ஸோட வெதரை பார்க்கறதுக்கு. அந்த சேட்டலைட்டில் லாக்ஹீட் மார்ட்டின் வந்து யூஎஸ்ல யூஸ் பண்ணுற இம்பீரியல் யூனிட் சிஸ்டம்ல இருந்து டேட்டா கொடுத்தாங்க, அதை த்ரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நாசா சயின்டிஸ்ட் வந்து யூஸ்வலாக எஸ்ஐல தான் ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் ஒர்க் ஆகும். அதனால் எஸ்ஐ யூனிட்டாக தான் அது இருக்கும்னு நினச்சிக்கிட்டு எஸ்ஐ யூனிட்டாக அது உள்ளே போட்டாங்க. இதனால அந்த சேட்டலைட்டை வந்து பூம் காலி ஆயிடுச்சு, பல கோடி லாஸ். ஸோ இது போல தான் வந்து யூனிட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மேக்ஸ்லையும் சரி ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லையும் சரி. அண்ட் உலகம் ஃபுல்லாக எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மற்றபடி இந்த ஃபுட்டு பவுண்டு இம்பீரியல்லாம் வந்து அவுடேட்டட் ஆக்சுவலி. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க நம்ம ஈன சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.